தேர்தலில் வந்து எல்லாரும் வந்து வாக்குறுதிகளை கொடுப்பாங்க. வாக்குறுதி அப்படின்னும் போது எல்லாருமே கொடுக்குற வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டும் நிறைவேற்றப்படாமலும் எத்தனையோ வாக்குறுதிகள் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நடக்கவே இல்லை அப்படின்னு கடைசியாக தேர்தல் முடிகிற நேரத்தில் சில வாக்குறுதிகள் வந்து அவசரமாக அவர்கள் நிறைவேற்றுறதையும் நம்ம பார்க்குறோம். இதுவரைக்கும் இருந்த ஆட்சியாளர்கள் செய்கிற தவறை வந்து நம்ம மீண்டும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வந்து மக்களை எந்த நேரமும் வந்து எந்த காலகட்டத்திலும் நம்ம வந்து அவங்கள ஏமாற்றக்கூடாது, சொன்ன வாக்குறுதிகளை 100% காப்பாற்றணும் அப்படிங்கிறதுல மிக தெளிவாக இருக்கிறார். எந்தெந்த துறையில் வந்து வருமானம் ஈட்டக்கூடிய துறைகள் நிறைய இருக்குது. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் அந்த டாஸ்மாக் மட்டும்தான் அரசுக்கு வருமானம் கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்றதுனால அதன் பின்னாடி அதனால தான் நாங்கள் அதை திறக்கிறோம், அதனால தான் டாஸ்மாக்கே நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. மீன்வளத்துறையை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளை வந்து மிக பெரிய பரப்பளவை கொண்ட கடல் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. பக்கத்தில் இருக்க கேரளாவெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்மளிருந்து ஒரு 100 மடங்கே அவங்க அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க போல இருக்குது. நம்மகிட்ட இருந்தே மீன் வளங்களை அவங்க வாங்கி அந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த மீன்வளத்துறையை வந்து மிக மிக செழிப்பான ஒரு ரெவென்யூ வரக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டாக அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மீன்வளத்துறையை வந்து எந்த விதமான அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் கூட கிடையாது. எஜுகேஷன் வைஸ் என்ன சீர்திருத்தங்கள், என்ன மாதிரியான ஐடியாஸ் இருக்குது? இன்னைக்கு அரசு பள்ளிகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசு பள்ளிகளையே நிறைய மூடிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஐயா காமராஜரால் திறக்கப்பட்ட பல பள்ளிக்கூடங்கள் வந்து இன்னைக்கு மூடி இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒழுங்காக இல்லை, ஆசிரியர்கள் அங்கே ஒழுங்காக இல்லை அப்படின்ட்டு இன்னைக்கு நம்மளுடைய குழந்தைகளை அங்கே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு யாருமே முன் வருவது கிடையாது. எவ்வளோதான் நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம குழந்தைங்களை எடுத்துகிட்டு போய் தனியார் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் தான் நம்ம சேர்க்கணும், அங்கே அவங்களுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுத்துருவோன்னு தான் நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இதனுடைய தரத்தை உயர்த்தணும். இங்கே வந்து நிறைய காலியிடங்கள் இருக்குது. ஆசிரியர்களுடைய பற்றாக்குறை ஒரு பள்ளிக்கூடத்துலையும் இருக்குது. அந்த ஆசிரியர்கள் எல்லாத்தையும் நிரப்பணும். அவர்களுக்கு ஒரே மாதிரியான சம்பள முறைகளை கொண்டுட்டு வரணும். இதெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது அதன் தரத்தை நம்ம நிச்சயமாக நம்ம உயர்த்த முடியும். அடிப்படை என்ன, இங்கே வந்து நல்ல கல்வி, நல்ல குடிநீர், நல்ல ஒரு மருத்துவ சிகிச்சை தான் இங்கே முக்கியமானது. எல்லா மக்களுக்குமே அதுதான் தேவையானது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பணம் இருக்கிறவனுக்கு தான் ஒரு நல்ல கல்வி, பணம் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து ஒரு உயர்ந்த ரக சிகிச்சை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ எல்லாருக்குமே ஒரு சரிசமமான அதுதானே சமூக நீதி அப்படின்ட்டு இத்தனை ஆண்டு காலம் அரசியலில் பேசிக்கொண்டு இருந்தவர்களுடைய சமூக நீதி என்பது என்ன? ஏழைக்கு ஒரு கல்வி, வசதி படைத்தவர்களுக்கு ஒரு கல்வி, ஏழைக்கு ஒரு மருத்துவமனை, வசதி இருப்பவர்களுக்கு ஒரு மருத்துவமனைன்னு இந்த நிலை மாறுவது தானே உண்மையான சமூக நீதி. அதை தாண்டி நீங்க சொசைட்டில வேற என்ன எடுத்துட்டு வர முடியும்? அடிப்படை இதுதான். வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து முதலீடுகளை ஈர்க்கிறவர்கள்னு சொல்றாங்க. இங்க எத்தனை முதலீடுகளை 2 வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை கம்பெனிஸ் இங்க தொடங்கப்பட்டது அப்படின்னா கிடையாது. பட் அவங்க தரப்புல 12 லட்சம் கோடி அளவுக்கு அந்நிய முதலீடுகள் வந்திருக்குன்னு இல்ல, எங்க வந்து சொல்லிக்கிட்டே சொல்லலாம். நம்ம அறிக்கைகள் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். 2 ஆண்டுகள்ல இங்க எத்தனை தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டது, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்புகள் இங்கே கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் நிற்குது. இப்போ இதையெல்லாம் வந்து சரி செய்யணும். இதெல்லாம் வந்து சரி செஞ்சால் தான் நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது சொல்ல முடியும். இல்லாட்டி அது வெறுமனே ஏட்டில் மட்டும் பேப்பரில் மட்டும்தான் அதை காட்ட முடியும். இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க காமராஜர் அவர்களுடைய வம்சாவளி பேத்தி மயூரி அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். அதாவது டிஸ்கஷன் குழு வந்து மீட்டிங்கில் என்ன பேசியிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து அது தொடர்பாக தான் இப்போது நிறைய, அதாவது மேனிஃபெஸ்டோ எப்படி இருக்க போகுது, டிவிக்கு எவ்வளோ அந்த ஃபஸ்ட்டு மேனிஃபெஸ்டோங்கிறது ரொம்ப எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழலில் அப்போது அது தொடர்பாக ஒரு மீட்டிங் நடக்கும்போது அதில் என்னென்ன டிஸ்கஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ அந்த டிஸ்கஷன்ஸ் பற்றி சொல்ல முடியுமா? 12 பேர் கொண்ட குழு வந்து திரு அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்களுடைய தலைமையில் வந்து நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடணும். எங்களுடைய மாநில செயலாளர் அவர்கள் தான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு முன்மொழிவு கொடுத்து நல்லபடியாக கூட்டம் வந்து நேற்று தொடங்குச்சு. முக்கியமாக இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தேர்தலில் வந்து எல்லாரும் வந்து வாக்குறுதிகளை கொடுப்பாங்க. வாக்குறுதி அப்படின்னும் போது எல்லாருமே கொடுக்குற வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டும் நிறைவேற்றப்படாமலும் எத்தனையோ வாக்குறுதிகள் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நடக்கவே இல்லை அப்படின்னு கடைசியாக தேர்தல் முடிகிற நேரத்தில் சில வாக்குறுதிகள் வந்து அவசரமாக அவர்கள் நிறைவேற்றுறதையும் நம்ம பார்க்குறோம். இதுவரைக்கும் இருந்த ஆட்சியாளர்கள் செய்கிற தவறை வந்து நம்ம மீண்டும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வந்து மக்களை எந்த நேரமும் வந்து எந்த காலகட்டத்திலும் நம்ம வந்து அவங்கள ஏமாற்றக்கூடாது, சொன்ன வாக்குறுதிகளை 100% காப்பாற்றணும் அப்படிங்கிறதுல மிக தெளிவாக இருக்கிறார். அதை சார்ந்து அதன்படி தான் வந்து இந்த
தேர்தல் அறிக்கைகள் எல்லாமே வந்து மக்களை வந்து கண்டிப்பாக சென்றடையும். மொத்தமா நிறைய செக்டார்ஸ் இருக்கும். அப்போ செக்டார்னா இப்போ கல்வி சார்ந்து, அப்புறம் சுகாதாரம் சார்ந்து அப்படின்னு ஒவ்வொரு துறைக்கும் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதே ஒரு பெரிய டாஸ்க். ஸோ அதற்கான செக்டார் வைஸ் வந்து அந்த பணிகள் எப்படி முடுக்கி விடப்பட்டிருக்கு? இல்லை, எல்லா செக்டார்கள்லையும் இதுவரைக்கும் எத்தனை துறை, இப்போ இதுவரைக்கும் அந்த இருக்கிறதுல எத்தனை துறைகள் இருக்குது, அந்த துறைகளுக்கு எத்தனை அமைச்சர்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு தனித்தனியாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் என்ன, அதெல்லாம் மக்களிடம் எந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இத்தனை நாள் நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதுபோல் அந்த துறை சார்ந்து எந்தெந்த துறையில் வந்து வருமானம் ஈட்டக்கூடிய துறைகள் நிறைய இருக்குது. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் அந்த டாஸ்மாக் மட்டும்தான் அரசுக்கு வருமானம் கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்றதுனால அதன் பின்னாடி அதனால தான் நாங்கள் அதை திறக்கிறோம், அதனால தான் டாஸ்மாக்கே நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. நிறைய துறைகள் பார்த்திங்கன்னா அரசுக்கு பெரும்பான்மையான ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடியது. அதுவே வந்து போதுமானது அரசு நடத்துறதுக்கு. அந்த அளவுக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய துறைகள் எல்லாம் நிறைய இருக்கு. ஆனா அதெல்லாம் கண்டு கொள்ளப்படாம துறைகள். இப்ப விவசாயம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி தான். விவசாயிகளுக்கு வந்து அவங்களுடைய விவசாயத்தை பெருக்கிறது, அவங்களுக்கான வந்து என்ன மாதிரியான தொழில் பயிற்சிகள் எல்லாம் கொடுக்கறது, அவங்களுக்கு நல்லா அதை வந்து குடோன்ஸ் கட்டி கொடுக்கறது, அதனுடைய மதிப்பை வந்து கூட்டி நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் பண்றது, அந்த மாதிரி எல்லாம் அது இருக்கு. அந்த மாதிரி நீங்க மீன் வளத்துறையை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளை வந்து மிக பெரிய பரப்பளவை கொண்ட கடல் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. பக்கத்தில் இருக்க கேரளாவெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்மளிருந்து ஒரு 100 மடங்கே அவங்க அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க போல இருக்கு. நம்மகிட்ட இருந்தே மீன் வளங்களை அவங்க வாங்கி அந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த மீன் வளத்துறையை வந்து மிக மிக செழிப்பான ஒரு ரெவென்யூ வரக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டாக அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மீன்வளத்துறையை வந்து எந்த விதமான அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் கூட கிடையாது. அந்த அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு தொழிற்பயிற்சியோ எதுவுமே வந்து ரொம்ப எல்லாம் டீக்ரேட் அளவுக்கு தான் இருக்கே தவிர, இன்னைக்கு சேட்டலைட் வசதியோடு இன்னைக்கு மீன் பிடிக்கிறதெல்லாம் இன்னைக்கு இன்டர்நேஷ்னலோ நமக்கு பக்கத்தில் இருக்க ஸ்ரீலங்காவோ அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லா வசதிகளும் இருந்தும் நம்ம மீனவர்களுக்கு வந்து சரியான ஒரு கைடன்ஸ் இல்லாமல் அந்த துறையில் இருக்கிற அதாவது வருமானம் வந்து முழுமையாக இன்னும் வரப்படாமலே இருக்குது. அந்த மாதிரி நிறைய துறைகள் நம்ம சொல்லலாம். அதெல்லாம் சரியான முறையில் நம்ம பயன்படுத்தும் போது அரசுக்கு மிக 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 அதிகமான வருமானத்தை கொண்டு வர முடியும். இதில் நிறைய படித்த இளைஞர்களுக்கு அதில் வேலை வாய்ப்புகளை கொண்டு வர முடியும். அந்த மீனவ கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த மீனவ பெண்களுக்கு அவங்களுக்குமே வந்து அதில் நிறைய தொழிலுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கடலோரம் ஒட்டிய கிராமங்கள்லாம் வந்து மீன் வளர்ப்பு, இறால் வளர்ப்பு, அதுக்கப்புறம் இந்த கருவாடு அதெல்லாம் காய வைக்கிறது, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த பை ப்ராடக்ட்ஸ், இந்த ஊறுகாய், பாசி வளர்ப்பு கடல்ல, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பெண்களுக்கு வந்து மிகப்பெரிய வருவாயை வந்து கொண்டு கொடுத்துரும். இப்போ நீங்கள் ஸ்ரீலங்காலாம் போய் பார்த்தீங்கன்னா மீனவர்கள் அப்படின்னா எப்படி இருப்பாங்கன்னா ஒரு நல்ல ஒரு வசதியான ஒரு நல்ல ஒரு மேலான ஒரு வாழ்க்கையே வந்து அவங்க வாழ்கிறதுக்கான சூழ்நிலை இப்போ மாறி இருக்கு. அதுபோல் இங்கே இருக்கிற மீனவர்களுடைய வாழ்க்கை தரமும் மிக அழகாக உயரும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணாலே போதுமானது. ஸோ கண்டு கொள்ளப்படாமலே நிறைய துறைகள் இருக்குது. அதெல்லாத்தையும் கண்டு கொள்ளும் போது அவர்களுடைய வாழ்க்கை திறன் மட்டுமல்ல தமிழகத்தினுடைய வருமானமும் வந்து பெரிய அளவில் வந்து வளர்ச்சியை கொடுக்கும். குறைகளை ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் சொன்னதில் ஒரு மெயினான பாயிண்ட் வந்து கடந்த ஆட்சியில் வந்து கொடுத்த வாக்குறுதிகள் என்ன, அந்த வாக்குறுதிகளை வச்சே மக்களோட விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறதே ஒரு பெரிய விஷயமாக இருக்குது. நிச்சயமா. அடுத்து அதாவது இந்த மேனிஃபெஸ்டோனா வந்துட்டு கிட்டத்தட்ட கல்வியும் சரி சுகாதாரமும் சரி அது வந்து பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படும். ஒரு ஃப்ரீ எஜுகேஷன் இல்லைனா இப்போ சமச்சீர் அப்படின்னு இருக்குது, ஆனாலும் சிபிஎஸ்சியோட அதை கம்பேர் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் லோவாக தான் தெரியுது. அப்போ அந்த இருமொழி கொள்கை, அப்புறம் வந்து மும்மொழி கொள்கை, இதில் வந்து டிவிகேவோட ஸ்டாண்டு இருமொழி கொள்கை தான். ஆமாம். ஸோ அப்படி பார்க்கும்போது எஜுகேஷன் வைஸ் என்ன சீர்திருத்தங்கள், என்ன மாதிரியான ஐடியாஸ் இருக்குது? இல்லை, தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது தான் வந்து முன்னாடியே தலைவர் அவர்கள் சொன்னது மாதிரி இருமொழி கொள்கைகள் இருக்கும். மற்ற மாநிலங்கள்லாம் வந்து மும்மொழி கொள்கைகள் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் என்ன 3வது லாங்குவேஜ் எதுனாலும் நீங்கள் படிக்கலாம். அந்த மாதிரி படிக்க விருப்பப்படுறவங்களுக்கு கூட தமிழை முன்னிலைப்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இவங்களுடைய கனவு.
அப்போ அந்த மாதிரி எல்லாம் தமிழை வளர்ப்பதற்கான முயற்சிகள் நிறைய பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கொள்கையிலே ஒன்றாக இருக்கிறது. ஆனா இருமொழி கொள்கையுமே ஒரு விமர்சனம் என்னன்னா 3 மொழி வந்து கத்துக்கிட்டு போட்டுமே அப்படின்ற மாதிரி. ஏன்னா சிபிஎஸ்சியில் படிக்கிறவங்க, வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த 3 மொழிகளை படிக்கிறாங்க. அந்த வாய்ப்பை நம்ம ஏன் வந்து அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுக்கறது இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. இன்னைக்கு அரசு பள்ளிகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அரசு பள்ளிகளையே நிறைய மூடிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஐயா காமராஜரால் திறக்கப்பட்ட பல பள்ளிக்கூடங்கள் வந்து இன்னைக்கு மூடி இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒழுங்கா இல்லை, ஆசிரியர்கள் அங்கே ஒழுங்கா இல்லை அப்படின்ட்டு இன்னைக்கு நம்மளுடைய குழந்தைகளை அங்கே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு யாருமே முன் வருவது கிடையாது. எவ்வளவுதான் நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம குழந்தைங்களை எடுத்துட்டு போய் தனியார் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் தான் நம்ம சேர்க்கணும், அங்க அவங்களுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுத்துருவோன்னு தான் நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இதனுடைய தரத்தை உயர்த்தணும். இங்கே வந்து நிறைய காலியிடங்கள் இருக்கு, ஆசிரியர்களுடைய பற்றாக்குறை ஒரு பள்ளிக்கூடத்துலையும் இருக்கு. அந்த ஆசிரியர்கள் எல்லாத்தையும் நிரப்பணும், அவர்களுக்கு ஒரே மாதிரியான சம்பள முறைகளை கொண்டுட்டு வரணும். இதெல்லாம் எடுத்துட்டு வரும்போது அதன் தரத்தை நம்ம நிச்சயமா நம்ம உயர்த்த முடியும். நம்ம அப்படி இருக்கும்போது 2 மொழிகள் பயில்வதற்கே அங்க இருக்கிற குழந்தைகள் எவ்வளவு சிரமப்படுறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். ஆங்கிலம் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் கிராமப்புறத்துல இன்னும் நமக்கு கொஞ்சம் நீங்க வர்றது கிடையாது. அப்ப இன்னும் அவங்க இந்த 2 மொழிகளையுமே நல்லா பயில்றதுக்கே இங்க வந்து பெரிய ஒரு கேப் இருக்கும்போது இப்போ எக்ஸ்ட்ரா நீங்க எடுத்துட்டு போய் என்னத்தை படிக்க வச்சு அந்த குழந்தைகளை நம்ம மேம்படுத்த முடியும்? முதல்ல நம்ம சொன்னதை முதல்ல இவங்க ஒழுங்கா செஞ்சிருக்கணும். அது செஞ்சிருந்தாலே அவங்களுக்கு அந்த இங்கிலீஷ்ன்றது வந்து இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸே இல்லாத ஒரு நிலைமை. நம்மளால பேச முடியலையேன்னு எத்தனையோ குழந்தைங்க கிராமத்துலேருந்து இன்னைக்கு சென்னைக்கு படிக்க வர்ற குழந்தைகள் கூட ஐயோ நமக்கு தெரியலையேங்கிறது ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு அவங்க இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ சொல்லியிருக்கப்படியே அந்த 2 மொழிகளையாவது நல்லபடியாக அவங்களுக்கு கொடுத்து அவங்களே வந்து மற்றவர்களுக்கு நிகராக நிற்க வைக்கிறதற்கே முதல்ல அவங்க அதை சரி பண்ணணும். அப்படி இருக்கும்போது தான் அடுத்ததை பற்றியெல்லாம் நம்ம பேச முடியும். சுகாதாரத்துறை நீங்கள் இன்னைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசு மருத்துவமனைகள் நீங்கள் பாருங்கள், இன்னைக்கு தனியார் மருத்துவமனைகள் எப்படி இருக்குது. ஒருத்தருக்கு வந்து இன்னைக்கு யார்கிட்ட பணம் இருக்கோ அவங்களுக்கு தான் நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டை நம்ம வந்து பண்ணிக்கிடவே முடியுது. நீங்கள் அரசினுடைய மருத்துவமனைகள் நீங்கள் பார்க்குறீங்க, இன்னும் கிராமப்புறங்களில் இருக்கிற மருத்துவமனைகள் இன்றைக்கி வந்து மருந்து கூட சரிவர யாருக்கும் கிடைப்பது கிடையாது. நீங்கள் மருந்து வேணுமா உங்களுக்கு, உள்ள எந்த மருந்து இந்த மாதம் ஒரு மருந்து கிடைக்குதா, அடுத்த மாதம் அதற்கு தொடர்பில்லாத மாதிரி ஒரு மருந்து தான் இருக்குதுன்னு அந்த மருந்துகள் கூட சரியான முறையில் ஸ்டாக் வைக்கப்படுவது கிடையாது. நீங்கள் இன்றைக்கும் வந்து இப்போ ஜிஹெச் மாதிரி ஹாஸ்பிட்டலில் கூட ஐசியூ உள்ளே போய் பாருங்கள், எதுவுமே அந்த தரத்தின்படியோ சுத்தம் இல்லாமலோ இந்த நிலைமையை தான் நம்ம பார்க்க முடியுது. இந்த நிலையெல்லாம் மாறணும் அப்படின்னா சுகாதாரத்துறை வந்து அது முதல்ல சுகாதாரத்தோட மேலே நின்னாதான் அவர்கள் இந்த மாதிரி எல்லா மக்களுக்குமே வந்து ஒரு அடிப்படை என்ன, இங்கே வந்து நல்ல கல்வி, நல்ல குடிநீர், நல்ல நல்ல ஒரு மருத்துவ சிகிச்சை தான் இங்கே முக்கியமானது. எல்லா மக்களுக்குமே அதுதான் தேவையானது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பணம் இருக்கிறவனுக்கு தான் ஒரு நல்ல கல்வி, பணம் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து ஒரு உயர்ந்த ரக சிகிச்சை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ எல்லாருக்குமே ஒரு சரிசமமான அதுதானே சமூக நீதி அப்படின்ட்டு இத்தனை ஆண்டு காலம் அரசியல் பேசிக்கொண்டு இருந்தவர்களுடைய சமூக நீதி என்பது என்ன? ஏழைக்கு ஒரு கல்வி, வசதி படைத்தவர்களுக்கு ஒரு கல்வி, ஏழைக்கு ஒரு மருத்துவமனை, வசதி இருப்பவர்களுக்கு ஒரு மருத்துவமனைன்னு இந்த நிலை மாறுவது தானே உண்மையான சமூக நீதி. அதை தாண்டி நீங்க சொசைட்டில வேற என்ன எடுத்துட்டு வர முடியும்? அடிப்படை இதுதான். ரொம்ப நல்லா இருக்கு உங்களோட நீங்க சொல்றத வச்சே வந்து ஐடியாஸ் வந்து எப்படி கோர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் புரியுது. நெக்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ எந்த ஒரு ஸ்டேட்டாக இருந்தாலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கரெக்டாக இருந்தால் தான் தொழில் வளமோ எல்லாமே பெருகும் அப்படிங்கிறது. அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்து என்னென்ன திட்டங்கள்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா இப்போ இந்த தேர்தல் இல்லாமலே நீங்கள் ஒரு கட்டமைப்பு வரணும் அப்படின்னா சாலை வசதிகள் முதல்ல. அந்த சாலை வசதிகள் வந்து போக்குவரத்து சாலை வசதிகள் இது வந்து முக்கியமான ஒரு இடத்தை வந்து பிடிக்குது. அது இருந்தால் தான் நீங்கள் வந்து எந்த இடத்துல விளைய வைக்கிற பொருட்கள் ஆகட்டும், தயாரித்த பொருட்கள் ஆகட்டும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம வந்து சரியான முறையில் கொண்டுட்டு போக முடியும். அந்த போக்குவரத்து துறையே இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னா நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இன்னைக்கு போக்குவரத்து துறையை சார்ந்தவர்கள் எத்தனையோ பேர் போராட்டங்களை அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த பிஎஃப் பணம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பிடித்த பணம் கூட அவங்க ரிட்டையர்ட் ஆகிற நேரத்தில் அவங்களுக்கு அது கிடைக்கல. அவங்க போராடினவங்கெல்லாம் கிட்டத்தட்ட நிறைய பேர் இறந்தே போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் போராட்டங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது.
இந்த மாதிரியான கட்டமைப்புகள் அவங்க தொழிற்சங்கங்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுடைய தேவைகள், அவங்க கிட்ட வாங்கின பணத்தை கூட நீங்கள் திருப்பி கொடுக்காம அவங்கள அலக்களிக்கிறது அப்படிங்கிறது கடும் மன உளைச்சலை அவங்களுக்கு கொடுக்கும். இன்னும் அந்தந்த துறைகளில் இன்னும் ஆள் பற்றாக்குறை, புதிதாக ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வந்து ஓட்ட வைக்கிறது, அவங்களுக்கு வேறு சம்பளத்தை கொடுக்க வேண்டியது, இந்த மாதிரி எல்லாம் அரசு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறு மாதிரியான ஒரு நிலைப்பாடு இல்லாமல் இந்த கட்டமைப்புகளை எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக சென்றடைகிற மாதிரி செய்கிறது தான் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வர முடியும்னு நான் நினைக்கிறேன். குடும்பத்தில் ஒருவருக்கு நிரந்தரமாக வருவாய் கிடைக்கிற மாதிரி வழிவகை செய்யப்படும்னு விஜய் அவர்கள் பேசும்போது ஒரு டைம் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஆனால் அதுக்கான ஒரு எப்படி சொல்கிறதுனா நிரந்தர வருவாய் ஒருத்தங்களுக்கு கிடைக்கணும்னா அதுக்காக என்ன செய்வாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகளை வந்து மேம்படுத்துறது, உற்பத்தியை மேம்படுத்துறது, நீங்கள் வந்து இன்னைக்கு வெளிநாடுகளுக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து முதலீடுகளை ஈர்க்கிறவர்கள்னு சொல்கிறாங்க. இங்கே எத்தனை முதலீடுகளை 2 வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை கம்பெனிஸ் இங்கே தொடங்கப்பட்டது அப்படின்னா கிடையாது. இங்கே இருக்கிற கம்பெனிஸ் கூட இப்போ இந்த அசோக் லைலாண்ட்லாம் கூட சொன்னாங்க, அவங்க எல்லாமே அதர் ஸ்டேட்டுக்கு மாறி போகிறாங்க. புது புது கம்பெனிஸ் எல்லாம் அங்கே எடுத்து போய் திறக்கிறாங்க. இங்கே வர்றவங்களுக்கு புதிதாக தொழில் தொடங்கணும் அப்படின்றவங்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள். பட் அவங்க தரப்புல 12 லட்சம் கோடி அளவுக்கு அந்நிய முதலீடுகள் வந்திருக்குன்னு இல்லை, எங்க வந்து சொல்லிக்கிட்டே சொல்லலாம். நம்ம அறிக்கைகள் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். 2 ஆண்டுகள்ல இங்க எத்தனை தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டது, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்புகள் இங்க கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் நிற்குது. இப்போ இதையெல்லாம் வந்து சரி செய்யணும். இதெல்லாம் வந்து சரி செஞ்சாதான் நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது சொல்ல முடியும். இல்லாட்டி அது வெறுமனே ஏட்டில் மட்டும் பேப்பரில் மட்டும்தான் அதை காட்ட முடியும். நீங்கள் ஆல்ரெடி எங்களோட இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க தூய்மையான குடிநீர் அப்படிங்கிறதே இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ ஆண்டுகள் வந்து ஆட்சி இருந்துமே கிடைக்கல அப்படின்ட்டு. அப்போது அந்த ஜல்ஜீவன் ஸ்கீம் எல்லாம் இப்போ நடைமுறையில் இருக்குது. ஆனாலும் குடிநீர் சார்ந்து தூய குடிநீர் சார்ந்து தாவேகாவினுடைய திட்டம் தேர்தல் அறிக்கையில் நான் அதை சொல்ல வரல. சாதாரணமாக நீங்கள் ஒரு நல்ல அரசு அப்படிங்கிறது குடிநீர், நல்ல குடிநீர் எல்லா மக்களுக்கும் கொடுக்கறதுன்றது அவங்களுடைய கடமை. இந்த இடத்துல வந்து இல்லாத குடிநீர் இல்லாத ஊர் கிடையாது இது. இங்கே வந்து நிறைய ஆறுகள் இருக்குது, தண்ணிக்கான ரிசோர்ஸ் வந்து நிறைய இருக்கக்கூடிய ஒரு பூமி இது. இங்கேயே வந்து எல்லா இடங்களிலும் வந்து தண்ணீர் பற்றாக்குறை. இப்போ ஒரு வருஷம் வந்து மழை இல்லை அப்படின்னா அடுத்த அந்த ஆண்டு வருகின்ற ஒரு கோடையிலேயே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் தண்ணி லாரி ஓடிக்கிட்டு இருக்கோம், தண்ணி குடங்கள் எல்லா இடத்துலையும் பெருகிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு வளர்ச்சி அடைந்த நாங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டோம், நாங்கள் தமிழகத்தை முன்மாதிரியான ஒரு மாநிலமாக கொண்டு போகிறோம் அப்படின்னா கோடை காலத்தில் நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும் எந்த அளவில் நம்ம வளர்ச்சியில் இருக்கிறோம் அப்படின்ட்டு. நீர்நிலைகளை எல்லாத்தையும் வந்து அந்த தூர் வர வேண்டியது. மேட்டூர் அணைக்கட்டுகளை கூட சொல்கிறாங்க பாருங்கள். மேட்டூர் அணைக்கட்டினுடைய அதை ஒரு 120 அடி இருக்குது அப்படின்னா அதை தூர்வாரியே கிட்டத்தட்ட பல 70-80 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சுங்கிறாங்க. அந்த மாதிரி எல்லா நீர்நிலைகள் எல்லாத்தையும் தூர்வாரி எல்லா மக்களுக்கும் நல்ல குடிநீரை கொண்டு சேர்க்க வேண்டியது அரசினுடைய கடமை. அப்படி இல்லாமல் இதே தான் வசதி இருக்கிறவன் வந்து நான் மினரல் வாட்டர் வாங்கி குடிச்சுக்கிடுவேன், நான் ஒரு பெரிய பிராண்டை நான் வாங்கி குடிச்சுக்கிடுவேன். வசதி இல்லாதவன் பாவம், அவன் வந்து தண்ணிக்கு கடந்தும் அப்படியே கால் கடுக்க நிற்கிற ஒரு நிலைமை தான் வருது. அப்படிங்கும்போது இப்போ இந்த அரசு எந்த இடத்துல சமூக நீதியை பேணி பாதுகாக்கிறாங்க? அடிப்படையே நமக்கு கிடைக்கல அப்படின்னும் போது பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா எத்தனை இடங்கள்ல வாட்டர் பாட்டில் வித்துட்டே இருக்காங்க. பிளாஸ்டிக் கவர்ஸ் இருக்கு. ஆமா, வாட்டர் பாட்டில்ஸ் இன்னைக்கு சென்னை மட்டுமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே லாரியா பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் தண்ணிக்காக மட்டுமே நம்ம எடுத்துக்கிறது. ஸோ அங்கங்க தண்ணி பிடிச்சி ஒரு தாகம்னா கூட நம்ம குடிக்கிறதுக்கான வசதிகள் இங்க எங்கேயுமே கிடையாது. அதெல்லாம் தானே மேம்படுத்தி கொடுக்கணும். அந்த மாதிரி நல்ல குடிநீரை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதும் ஒரு பெரிய சுகாதாரம். அதுவுமே ஒரு புறம் வந்து விஜய் அவர்களுடைய தொடர் மௌனம் அப்படிங்கிறது, ஏன் விஜய் இவ்வளோ எல்லா விஷயத்துலையும் சைலண்டாகவே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எழுப்பும்போது மேன் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு டிவிகே தரப்பில் சொல்லப்படுது. அப்போ மேன் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னா ஆக்ஷன் கூட இல்லையே அப்படிங்கிற ஒரு விஷயமும் பேசப்படுது. ஆனால் டிவிகே வந்து என்ன அழுத்தங்கள் வந்தாலும் ஒரு பக்கம் வந்து தேர்தல் பணிகளை தீவிரமாக செஞ்சுக்கிட்டே இருக்கோம்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த தேர்தல் பணிகள் எவ்வளோ தீவிரமாக மேற்கொள்ளப்படுது நீங்களே பார்க்குறீங்க. மீடியாவில் வந்து தினம் நீங்கள் வந்து யாரை சுற்றி மீடியா வந்து சுழன்று கொண்டு இருக்கிறது அப்படின்னா வந்து தமிழக வெற்றி கழகத்தை சுற்றி தான் சுழன்று கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் வந்து அவர் எத்தனை விதமான அழுத்தங்களை எல்லாம் சந்திக்கிறாருன்றதையும் நம்ம பார்க்குறோம்.
இந்த நேரத்தில் தேவையில்லாத பேச்சுக்கள், அவங்க வந்து ஒரு சின்ன விஷயத்தையே இன்னைக்கு எத்தனை விதமாக திரித்து ஊடகங்களும் எதிர்க்கட்சி தலைவர்களும் ஆளும் கட்சிகளும் சேர்ந்து அப்படிதான் அதை சந்தோஷப்படுகிறார்கள். அதாவது எங்களை யாருமே எதிர்க்கக்கூடாது, எதிர்த்தால் அவங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத வந்து எந்த அளவுக்கு விமர்சனங்களை முன்வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தகாத வார்த்தைகளாலும் அப்படிதான் வந்து போட்டு வதக்கிட்டு இருக்கிறாங்க. அதையும் தாண்டி தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு தூண்களாக இன்னைக்கு நின்று தேர்தலினுடைய வேலைகளை மிகச் சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறார்கள்ன்றதையும் நம்ம பார்க்க முடியுது. இப்படி இருக்கும்போது இவர்களுடைய விமர்சனங்கள் எல்லாமே பொய்யான விமர்சனங்கள் தான். இன்னைக்கு எல்லா இடத்துலையும் வந்து அந்த கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாருமே அவங்களுக்கான வேலைகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதை மிக சிறப்பாக அவங்க செய்து கொண்டு தேர்தலுக்கு தயாராகிட்டு தான் இருக்காங்க. மிக்க நன்றி. நன்றி.